SBPO ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. மெயின்ஸ் எப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருந்தது. ரிசல்ட் ஏன் இன்னும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கொஸ்டின் மார்க் இருந்தது இல்லையா? ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சு. பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் பண்ண முடியல, எரர் அப்படின்னு சொல்லி வருது. எப்பயுமே SBI பொறுத்த வரைக்கும் இதே தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு தான் நிறைய பேர் பார்க்க முடியும். பட் ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு நைட் ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு காலைல ட்ரை பண்ணுங்க. ஐயோ ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிருக்காதீங்க, கொஞ்சம் படிக்கிறதை விட்டுட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. எப்படினாலும் நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட் அப்படியே தான் இருக்க போகுது, மாற போறது இல்ல. எஸ், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொன்னமோ சேம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களே இந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க, ஃபுல் லென்த் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம கட் ஆஃப் மட்டும் நோட் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு சார். எஸ் கைஸ், நீங்க நான் சொல்ற நோட் பண்ணிடுங்க. ஓகே சார். எஸ், ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 66.75 வந்திருக்கு. 75. ஓகே. EWSக்கு 64.50. 64.50. OBC 65.50. 65.50. ஆமா. SCக்கு வந்து 59.25. 59.25. STக்கு வந்து 51.50. எஸ். ஸோ நாம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் சேம். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. -3 சொல்லிருந்தோம். 66.75. கண்டிப்பா. EWSக்கு வந்து பாத்தீங்கன்னா 64. ஸோ அதே மாதிரி 64.50. இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கரெக்டா படிச்சிருந்தா வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அது PWDக்கு எங்களுக்கு தெரியல, இல்லனா PWDக்குமே சொல்லிருப்போம். PWDயோட கட் ஆஃப் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா ரிசல்ட் பேஜ் லோட் ஆகல. நாங்க வேற ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதுல இருந்தோம். ஸோ ரிசல்ட் வந்ததே எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. நாளைக்கு அந்த வீடியோ நாளைக்கு வரும், கண்டிப்பா பாருங்க. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு ஃபைனலா. மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 13 தான், செப்டம்பர் 13 தான் எக்ஸாம் இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் இருக்கு. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கிளியர் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கிளியர் பண்ணாதவங்களுக்கு அப்கமிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போலாம். சரியா, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி போலாம். பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். சரியா, கடந்து போய் தான் ஆகணும். ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு இப்போ என்ன சொல்றது, PO கிளியர் பண்ண எல்லாரும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாருமே IBPS PO மெயின்ஸ் இருக்கு, IBPS கிளர்க்கு பிலிம்ஸ் இருக்கு, SB கிளர்க் பிலிம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதில் எங்கேஜ் ஆகலாம். LIC ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதையுமே யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். எஸ். ஸோ ரிசல்ட் பார்க்க முடியலன்னு நினைக்காதீங்க. 503 எரர்னு வரலாம், 202 எரர்னு வரலாம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ வேற சைட்ல இல்லைன்னா வந்து வேற ப்ரௌசரை யூஸ் பண்ணி இது பண்ணுங்க. பிரேவ் அப்படின்ற ப்ரௌசர் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப பதட்டப்படாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிசல்ட் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கட் ஆஃப் வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய மற்ற அப்கமிங் எக்ஸாமோட கட் ஆஃப்மே பாருங்க, நம்பி பாருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய டேட்டா அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வரோம். எஸ் கைஸ், பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.